நம்மளாம் தெரியும். கிழக்குன்னு நம்ம கிழக்கு பகுதி இருக்குல்ல, மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு. இந்த நிர்மலா சீதாராமன் எங்க படிச்சாங்க தெரியல, பூலோகம் புதுசா ஒரு கிழக்கு உருவாயிருக்காங்க. கிழக்கு பகுதி என்ன கிழக்கு பகுதியா? பீகார் கிழக்காம், ஆந்திர பிரதேச கிழக்காம். அது 2 தான் கிழக்காம், மற்ற எதுவுமே கிழக்கு இல்லையா. மேற்கு வங்காளம் கிழக்குல இல்லையா, ஒரிசா மாநிலம் கிழக்குல இல்லையா, தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் ஆந்திராக்கும் அப்படி தள்ளி விழுந்தா ஆந்திரா, நமக்கு கிழக்கு இல்லையா. ஏன்னா பேரை ஏமாற்றுகிறது, ஏமாற்று வேலை செய்து புதிய பூலோகத்தை படைத்துள்ளார் நிர்மலா சீதாராமன். நான் கேட்டேன், இந்தமா நீ இந்த மாதிரி இங்கே தேவனை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர். அதனால் மக்களின் பிரச்சனை பத்தி கவலையே இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம தளபதி என்னாங்க, சென்னையில வெள்ளம், யாரும் பார்க்காத வெள்ளம், காணாத வெள்ளம் வந்துதா. அதே டிசம்பர் மாசம் வந்து ஜனவரி மாசம் தூத்துக்குடி 150 ஆண்டுகள் அந்த மாதிரி வெள்ளம் வந்ததே கிடையாது. நம்ம கேட்டது 35,000 கோடி. அவ்வளவு பாதிப்பு. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? வெறும் 257 கோடி. எவ்வளவு கேட்டது? கடலை கொடுக்குற மாதிரி பொறுக்கி போய் போட்டாங்க. ஆனால் பீகாருக்கு 35,000 கோடி. கடந்த ஆண்டு குஜராத்தில் வெள்ளம் வந்தது 1000 கோடி, கேட்கவே இல்லை. அடுத்த நாளே 1000 கோடி. நம்ம பாதிக்கப்பட்ட. ஆனா எங்க முதல்வர் என்ன சொன்னார்? நீ கொடுத்தாலும் கொடு, நான் என் மக்களை நான் காப்பாற்றுவேன், தமிழக நிதி என்று நான் கொடுக்கிறேன் என்றார். மெட்ரோ ரயில் வந்தால ரோட் ஷோ பண்ணார்ல சென்னையில். எங்க அவருக்கு பிடிச்ச வெஸ்ட் மாம்பழம். ஏன் வெஸ்ட் மாம்பழம் சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு பிடிச்ச வெஸ்ட் மாம்பழத்தில் போய் அங்க திருவிக்கா குடியிருப்பு இருக்கு. எங்க குடியிருப்பு மத்திய சென்னையில் உட்பட்ட ஏழைகள் வாழ்கின்ற குடியிருப்பு. அது மோடி பார்க்க கூடாதா, துணியை வச்சு மறைச்சிட்டாங்கம்மா. பார்த்தா என்ன, நாங்க எங்க மக்கள் ஏழை இருந்தாலும் நாங்க சம்பாதிச்சு சுயமா இருக்கோம், ஒன்ன மாதிரி பிச்சை எடுக்க நாங்க வரல. அதே மாதிரி கோயம்புத்தூர் போனாராமா, ரோட் ஷோ போட்டாரா, அவருக்கு பிடித்த ஏரியாலாம் போனாரா. அந்த ஜோக்கர் இருக்கான யாருமா, ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்காக போனாரா. கோயம்புத்தூருக்கும் நாமோ, சென்னைக்கும் நாமோ, நம்ம மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 1 ரூபாய் கொடுக்கலாம். 3 வருஷமா இருக்கு. நம்ம முதல்வர் என்ன சொன்னார்? நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ, எங்க மக்களுக்கு தேவையான மெட்ரோ பணி செலவை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று தமிழ்நாட்டு அரசு பட்ஜெட்டின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கி இன்று மெட்ரோ ரயில் 2வது நிலை நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் தான் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் மேற்பார்வையிட்டு வேகமாக நடத்த தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஏன் சொல்றேன்னா, மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறாங்க. நமக்குன்னு வரும்போது என்ன, நமக்கு வந்தா ரத்தம், அவளுக்கு வந்தா தக்காளி சட்னி எடுத்துப்போமா. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படின்னா, யானை போல் அவர்களுக்கு மெமரி, ஞாபக சக்தி. இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம், உனக்கு சரியான பாதையை பகுத்துவோம். அதே போல் பரவாயில்ல, எங்கள் நாங்க இப்படியாக முதலமைச்சர் இருக்கார், அவர் நம்மை காப்பார். இத்தனையும் சொல்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, திறன் மேம்பாட்டு திட்டமா. யாரு? ஒன்றிய அரசின் சார்பாக புதிதாக திறன் மேம்பாட்டு. அது படித்த இளைஞர்கள், அது 20 லட்சம் பேருக்கு ஆண்டு செய்யறாங்களாம். நான் சொன்னேன், நீ ஒன்றிய அரசு தானே, இவ்வளோ காசெல்லாம் பிடி வச்சிருக்க. எங்க தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுக்கு 15 லட்சம் பேருக்கு திறன் மேம்பாட்டை நான் முதல்வர் திட்டத்துக்கு பண்றாரு. யாரு? நம்ம முதல்வர் பண்றாரு. ஆனா ஒன்றிய அரசு மோடி 20 லட்சம். எப்ப என்ன சொல்றது, அவருக்கு மக்கள் மீது இஷ்டம் இல்லை, பேருக்கு திட்டங்களை அறிவிக்கிறது. நம்ம என்னென்ன சொல்றோம், இங்க பாத்தீங்கன்னா தோழின்னு வச்சிருக்கோம். இதுக்கு வேலைக்கு செல்கின்ற நமது தோழிகள் தங்கும் விடுதியை தமிழ்நாடு அரசு அது அப்படியே காப்பிச்சிட்டாங்க. நம்மள என்னென்ன முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரோ அத்தனை திட்டங்களையும் காப்பி அடித்து செய்கிறதா இது. அது மாதிரி கேட்டேன், வெள்ளம் வந்ததுல தூத்துக்குடியில யாரு, இந்த நிர்மலா சீதாராமன் வந்துச்சு, வந்து பார்த்து ஒரு கோயிலுக்கு போச்சு, நல்லா தூத்துக்குடியில போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா, மற்ற தொகுதியில் பகுதியெல்லாம் போல கோயில் சுத்தி அவங்க ஆட்கள் இருக்கிற இடத்துக்காக போய் என்ன பண்றாங்க, சொல்ல கோயில் செவரு விழுந்துருச்சு இருக்குன்னாங்க. யாரோ கோயில் உண்டியில காசு போட வந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது, உண்டியில காசு போடாத, அது போட்டா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் போகுது, நீ நேர தட்டுல போடு. நான் கேட்கிறேன், வக்கர புத்தி பாத்தீங்களா? நாங்க சொல்லலாமா, இன்னும் வரி கட்டாத, நீ வரி கட்டினா நம்ம பணம்
அங்க போகுது, டெல்லிக்கு போகுது. சொல்லாமா? எவ்வளவு கீழ்த்தனமா இருக்கும். ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர் இவருக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார். படி சொல்லுவாங்க, நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் ஏனென்றால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மக்களின் கவலை வலி அவருக்கு தெரியவில்லை. எங்கள் தலைவர் இருக்கின்றார். இங்கே இந்தியாவிற்கே சொன்னார். இன்னும் நிதி ஆயோக், அதாவது பிளானிங் கமிஷன், அது இந்தியில பேரை மாத்திட்டாங்க. எது இருந்தாலும் அவங்க இந்தியில பேரை மாத்திர. நான் ஏன் வரணும்? நீங்க எனக்கு அல்வா காட்டுவ, நான் வந்து உங்களுக்கு முடியாது. நீ தமிழ்நாட்டை மதி. இத்தனைக்கு பார்த்தா இன்றைக்கு சிறந்த மாநிலம் தொழில் இருந்தால் தமிழ்நாடு. இன்று படிப்புல சிறந்த மாநிலத்தினால் தமிழ்நாடு. வறுமை ஒழிப்பில சிறந்த மாநிலத்தினா தமிழ்நாடு. சிறந்த முதல்வர் யாருன்னா தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இத்தனையும் நீ இன்னும் 10 வருஷமா நீ இன்னும் தராம நாங்க கொண்டு வரோம். அதமா பிரச்சனை. நம்ம படிக்கிறோமா? படிக்கிறதுனால கேள்வி கேட்கிறோம், இல்ல படிக்கிறதுனால வேலைக்கு போறோம். அங்க பாவம் படிக்க மாட்டேன்றான், அங்கே இங்க வேலைக்கு வராங்க. நம்ம வர யாரும் குறைவா சொல்றதே கிடையாது. ஆனால் நான் சொல்றேன், படிப்பு கொடுங்க. நீங்க நம்ம என்ன சொல்றோம்? பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் இல்லை, யாரும் தாழ்ந்தவர் இல்லை. இதை நாங்க சொல்றோம். நீ என்ன சொல்ற? குலத்தொழில் பண்ணு. விஸ்வகர்மா என்ன சொல்ற? குலத்தொழில என்ன பண்ணுவான்? நீங்க பண்றீங்களா? நீங்க மட்டும் படிச்சு ஐஏஎஸ் ஐஐடில படிப்பீங்க. நாங்க மட்டும் வந்து செருப்பு தைக்கிறோம், செருப்பு தைச்சிட்டே இருக்கணும், முடி வெட்டுறோம், முடி வெட்டிட்டே இருக்கணும், விவசாயம் பண்றோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கணும், படிக்கவே கூடாது. உங்களுக்கு அடிமையா இருக்குமா? முடியாது. இது பெரியார் மண், அண்ணாவின் மண், கலைஞரின் மண், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மண். இங்கே நாங்கள் படிப்போம், கேள்விகளை கேட்போம், உயர்வோம், இந்தியாவில் சிறந்த குடிமக்களா இருப்போம். கடைசியாக சொல்ற, தமிழ்நாடு வலிமையாக இருந்தால் தான் இந்தியா வலிமையாக இருக்கும். எங்கள் வலிமையை குறைத்தால் இந்தியா என்ன? இதான் உங்கள் முதுகெலும்பு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் உங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு. வீணாக வஞ்சிக்காதே, ஏமாற்றாதே. நாங்கள் ஏமாற தயாராகவில்லை, ஆனால் பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்கவும் மாட்டோம் கூறி இந்த வாய்ப்பை தந்து அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி